சிறப்புமாக காந்தி நகர் பகுதியில் நேற்று கொண்டாடப்பட இருக்கிறது. அவர்களை வருக 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 வரவேற்று விழா மேடைக்கு வருமாறு தங்களை வரவேற்கின்றோம். மாநில சிறப்பு உறுப்பினர் அண்ணன் கஜேந்திரன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எழுபத்தி 75வது பிறந்தநாள் விழா காந்திநகர் பகுதியை வைத்து வருகிறது சிறப்பு பெறுவது எங்கள் அன்புடன் 75வது பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் விழாவை பொதுமக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும். ஏன் கொண்டாட வேண்டும்? உலக அரங்கிலே இந்தியாவில் இருந்து 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்காவில் கடன் வாங்கிறது, ஆஸ்திரேலியாவில் கடன் வாங்கிறது, பாகிஸ்தான்ல மட்டும்தான் கடன் வாங்கல. ஏன்னா அவன் கொடுக்க மாட்டான். கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இப்படி கடன் வாங்குவதற்காகவே இந்திய திருநாட்டில் உள்ள மக்களை அடகு வைப்பதற்காகவே சென்று கொண்டிருந்தார்கள். எல்லோரிடமும் நட்பு பாராட்டினார், எல்லோரையும் அரவணைத்து சென்றார். தாய்மை உள்ளத்தோடு உலக அரங்கிலே இந்தியா குருவாக மாற வேண்டும் என்று எண்ணிய உத்தம தலைவர் இந்தியாவிலே உற்பத்தி செய்வதற்கு அதற்கான அறிஞர் பெருமக்களையும் டாக்டரையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஊக்கப்படுத்தினார். ஆனால் நாம் மருந்து தயாரித்தாலும் சற்று சிந்தித்து பாருங்கள். ஏதோ விளையாட்டு பேசல. நாம் மருந்து தயாரித்தாலும் 21 உயிர்களை எடுத்தார். மோடிஜி பதறிவிட்டார், சிந்தித்தார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நிறைய இந்தியா வந்துருவாங்க. அந்த நாடுகள்லாம் கொடுத்தாங்க. எல்லா நாடும் கொடுத்து எல்லா தேசமும் நிம்மதியா அவங்களுடைய எல்லா அடிப்படைகளும் கிடைச்ச வல்லரசு நாடு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வல்லரசு நாடு ஒரு நாட்டை அடக்கி ஆள்றதுதான் வல்லரசு நாடு. ஒரு நாட்டை அடிமைப்படுத்துறது தான் வல்லரசுன்றது. ஆனா நாம விஸ்வ குருன்னு என்ன சொல்லுவாங்க? நாம அவங்களுக்கு நல்ல பண்புகளை, நல்ல அறிவை, நல்ல ஒழுக்கத்தை, சுய ஒழுக்கத்தை இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதா ஒரு குருவோட வேலை. அந்த குரு என்ன செய்யறாரோ அதுதான் இன்னைக்கு பாரத தேசத்துக்கு மட்டும் இல்லாம நீங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்ம பாரதம் சொல்லிட்டு இருக்கிறார். அது எல்லா உலகத்துக்குமே காட்டிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பாரத தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுதான் சில பேர் பிடிக்க மாட்டேங்குது. அதனால ஏன் தெளிவா சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம அமெரிக்கால இருந்து இறக்குமதி நம்ம இந்தியா இறக்குமதி பண்ணோம்னா 50% வரி போட்டு சொல்றாங்க. கேட்ட காரணம் என்ன சொல்றாங்க? அங்கிருந்து ரஷ்யால இருந்து ஃபுல்லா நீங்க எரிபொருள் வாங்குறீங்க, நீங்க அந்த எரிபொருள் வாங்குற பணத்தை வச்சுதான் அங்க அவங்க எதிரி நாட்டை விட்டு அடிச்சு அவ்வளவு தூரம் போர் பண்றாங்க. அதனால அந்த போரை நிறுத்தணும். அதுக்காக நீங்க ரஷ்யால இருந்து வாங்கக்கூடாது. அமெரிக்காவுடைய விலை பொருட்கள், அங்க இருக்க விவசாய பொருட்கள் எல்லாத்தையும் இந்தியாவில மார்க்கெட் பண்ணணும்ன்றவங்க எண்ணம். இந்த மார்க்கெட் பண்ணணும், அங்க இருக்க காய்கறிகள் மார்க்கெட் பண்ணணும், அதுக்காக எங்க வழிவிடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல உங்க நாட்டில் வர பாலையோ இல்ல உங்களுடைய காய்கறிகளோ எந்த ஒரு விவசாய பொருட்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி பாரத அதை அனுமதிக்கல. அதுதான் முக்கிய காரணமே. இப்படி வாங்க.